ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே சுலபமாக எப்படி பீஸா சாஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி, ஒரு பாதி வெங்காயம், ஒரு 4-5 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். தக்காளியை இந்த மாதிரி மேலே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா பாய்லிங் வாட்டரில் போட்டுடலாம். அதுமாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி அதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லியும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. அதுக்குள்ளே அது பிளான்ச் ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். இதோ தக்காளி எல்லாம் வெந்துட்டுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போ வேக வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ லேசாக ஆறினதுக்கப்புறம் நம்ம தக்காளிக்கு இந்த மேலே இருக்க ஸ்கின் அது ஈஸியாக வந்துடும். அது கொஞ்சம் இதில் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அதை சாப் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை. மிளகாவோட விதையெல்லாம் நான் எடுக்கலை, உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைப்பாகவே இருக்கலாம். இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 பல்லு பூண்டை சின்னதாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டையும் அதிலே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போது நம்ம மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுது. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் பத்திரமா பண்ணுங்கள், மேலெலாம் தெளிக்கும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்புறம் இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி ரொம்ப புளிப்பாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஒரேகனோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேசில். இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ நல்லா தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வினிகர் எதுக்கு சேர்க்கணும்னா சாஸ் கொஞ்ச நாள் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா நம்மளோட ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி ஆகிட்டுது. இதை ஆற வச்சு நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இல்லாட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த சாஸை யூஸ் பண்ணி நீங்கள் பீட்சா பண்ணலாம், அப்புறம் பிரெட் பீட்சா பண்ணலாம். இந்த பீட்சா எப்படி பண்ணுறது ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.